அனைவருக்கும் வணக்கம். கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக முனைவர் வசந்தி தேவி அவர்களுடன் அரசு பள்ளிகளை பாதுகாப்பதற்காக இணைந்து ஒரு பயணத்தை மிக உற்சாகமாக தொய்வில்லாமல் இயங்குவதற்கான வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை 2017 அக்டோபர் மாதத்தில் உருவாக்கினோம். ஏராளமான படிப்பினைகளை அவர் தந்திருக்கிறார். முனைவர் வசந்தி தேவி ஈக்குவல் டு அப்படின்னு சொன்ன தொடர்ந்து இயங்குவது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இயக்கம் என்ற வார்த்தைக்கு மிக பொருத்தமான ஒரு நபரை அடையாளம் காட்டணும்னு சொன்னால் இயக்கம் என்ற வார்த்தைக்கு முனைவர் வசந்தி தேவி தான். இந்த வயசுல இவ்வளவு இயங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிக்க வச்சார். என்னால் உங்களை மாதிரி வெளியே வர முடியல ஜெய்கேன்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டவர் என்னை பார்த்து. உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது ஜெய்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ ஆகையினால என்ன பண்ணணும்னு சொன்னால், நீ இப்படி ஊரை சுற்றிட்டு இருக்கிற, ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிட்டு இருக்கிற, குறைஞ்சபட்சம் உன் ட்ராவல் எக்ஸ்பென்சஸில் பாதியாவது நான் மீட் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம் மேடம், முடியுது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இல்லை, அந்த இயக்கத்தில் நீ போய் பேசுகிறீங்க, இல்லை அந்த இடத்துல அந்த பயணத்துக்கு உதவுறோம், அங்கே நான் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் தயவு செய்து ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு கிராஸ் ரூட் லெவல் இருக்கிற பீப்புள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு பேர் ஆர்வம் உடையவங்க. அவங்க சொல்கிறத ஆமான்னு கேட்குறவங்க. சத்தியமங்கலத்தில் ஒரு மலைவாழ் குழந்தை பெண் கேட்குது, நல்லா படிங்கன்னு சொல்கிறீங்க மேடம், யார் படிக்க சொல்லி கொடுக்கறது? ஆசிரியரே இல்லாமல் நாங்கள் எப்படி படிக்கிறது? இல்லை, உங்களுக்கு நல்ல கட்டடம் இதெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு. கட்டடமாக பாட சொல்லி கொடுக்கும் கேட்பது அந்த மலைவாசி பெண். கட்டடமாக அந்த பாட சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல்களை எல்லாம் தொகுத்து அவர் ஒரு அறிக்கையாக விடுவாங்க. பாருங்க, அற்புதம். அது மனசை தொடுவதாக இருக்கும். அது தொடரை நாங்கள் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில் இன்னைக்கு வெறும் அங்கே இருக்கிற நாங்கள் ஒரு மாநில ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சுருக்கிறோம். அது ஒரு 20 பேர் 30 பேர். அதோடு மட்டும் இல்லை, அநேகமாக எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள்னு வச்சுருக்கிறோம். அவங்களோடு மட்டும் இல்லை, இன்னைக்கு கூகுள் மீட்டில் அவங்க பேசுறதுன்னு சொன்னால் ஒரு தோராயமாக எண்ணிக்கை சொன்னாலும் ஒரு 2000 பேரோட தொடர்பில் இருக்கிறாங்க. கூகுள் மீட்டில் பேசுறது சொல்கிறேன், ஒரு 2000 பேர் தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க வாட்ஸ்அப்லேயும் மற்றதுலேயும் அவங்க ரீச் வேற. ஃபேஸ்புக்கு எல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 பேர் அரசு பள்ளி பாதுகாப்பதற்காக அவங்க ரொம்ப லைவாக தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க எங்களோடு நாங்கள் இப்போ பெரிய அளவில் இதெல்லாம் இணைஞ்சு நடத்த முடியுது. நாங்கள் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னாடி இறந்த உடனே 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ போட்டோம் ஒரு நேவடி கூட்டம். அப்போது நான் சொன்னது அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் முனைவர் வசந்தி தேவி அவர்கள் மரணிக்கவில்லை. அவர் யாரெல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களோடு வாழ்கிறார். எந்த இயக்கமெல்லாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த இயக்கத்தில் எல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய தொடர்பு நம்மளை வேகமாக இயக்கிக் கொண்டே இருக்கும். கடைசியாக 7 ஆண்டுகள் அவங்க 7.5 ஆண்டுகள் அவங்க தொடர் ஹென்றி திஃபேன் கூட சொன்னார்,
இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒன்று நடத்தலாமா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. இப்போ சொன்னார், ரொம்ப முக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலம் வசந்தி தேவி காலம் எனக்கு தெரிஞ்சு. இந்த 7-7.5 ஆண்டுகள் அப்படி சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் பல்வேறு அமைப்புகள் கூப்பிட்ற சமயத்தில் கூட விட்டுருங்களேன் என்ன, நான் இந்த பள்ளிக்கல்வியை பாதுகாக்கிற வேலையை மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசு பள்ளிகளை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய வேலையை அவர்கள் முன்னெடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒளி விளக்காக, ஒரு வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கிறார். அந்த நான் எங்களுடைய இயக்கத்தில் சொன்னது அதுதான், பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் முன்பை விட வேகமாக இயங்க வேண்டும். அரசு பள்ளிகளை பாதுகாப்பதில் நாம் கொஞ்சம் கூட சமரசமில்லாத பணிகளை நாம் பண்ண வேண்டும். அதோடு கூட இனி ஒரு அரசு பள்ளிக்கூடம் மூடுவதை நாம் அனுமதிக்கவே கூடாது. இது வசந்தி தேவியின் மீது ஆணை. அவர்கள் வளர்த்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் இந்த சூளுரையை எடுத்துக்கொள்கிறது என்றுதான் நாங்கள் பேசிக்கொண்டோம் தோழர்களே. ஸோ நாம் அவருக்கு உண்மையான இரங்கலை நம்முடைய தொடர்ச்சியான இயக்கத்தின் மூலமாக, சோர்வடையாத இயக்கத்தின் மூலமாக நாம் அவருக்கு நம்முடைய உண்மையான அஞ்சலியை தெரிவிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.